ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் கூப்பிடுகிறார். தாகம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையானா தாகம் வரணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். 1000 நாள் நான் வேறிடத்தில் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் தங்கி இருக்கிற ஒரு நாள் மிகவும் நல்லது. அந்த வாஞ்சை, அந்த வாஞ்சை. நான் சர்ச்சை விட்டு ரொம்ப தூரமா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் என்ன வச்சிருந்தாங்க. சர்ச்சுக்கு பக்கத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டோம், பாஸ்டர் நீங்கள் சர்ச்சில் இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லி என்னை 2010 இருந்து கிட்டத்தட்ட 2005 நினைக்கிறேன், 2005 இருந்து 2016 வரைக்கும் வெளியே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் விசுவாசிகள் என்னை நேசிக்கிறவங்க ஒரு வீட்டை கொடுத்து வெளியே தள்ளி இருங்க அப்படின்னாங்க. நான் சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வருவேன், ஜெபம் நடத்துவேன், போவேன். டெய்லி காலைல 5 மணி ஜெபத்துக்கு வருவேன், திருப்பி 10 மணிக்கு வருவேன், போவேன் வருவேன். 2016 ஆண்டவர். ஆனால் சில நேசிக்கிற விசுவாசிகள் நான் ரொம்ப தள்ளி போகும்போது சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் நீங்கள் சர்ச்சிலே இருங்க பாஸ்டர், எப்போ வந்தாலும் ஆண்டவரை பார்க்கணும், அடுத்தபடியாக யாரை பார்க்கணும், உங்களை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போகணும், நீங்கள் சர்ச்சிலே இருங்க அப்படின்னு சொல்லி என்னை நேசிக்கிற உண்மையான உத்தம விசுவாசிகள் சொன்னாங்க. அதில் ஒரு ஆண்டி தேவராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அவங்க வார்த்தையை நான் கேட்காம போயிட்டேன், ரொம்ப தள்ளி இருந்தேன். ஆனால் 2016 ஆண்டவர் என்னை மீண்டும் ஆலயத்தில் கொண்டு வந்தார். அந்த ஆலய வளாகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதை சுற்றி வருவது, ஜெபம் பண்ணுவது, நினைச்ச நேரம் கீழே போய் ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது, மேலே போகிறது, ஜெப அறையில் போய் ஜெபம் பண்ணுறது, எங்கே போயிட்டு வெளியே வந்தாலும் தேவனுடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறோம் என்கிற அந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் 2016 கிடைச்சது. கைகளை உயர்த்துற இல்லையா சொல்லுவோமா? ஆமென். எல்லா ஊழியர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், ஜெப வீட்டிலேயே நம்ம தங்கி இருப்பது ரொம்ப நல்லது. ஒரு வியாதியா இருந்தா கொண்டு வந்து எங்க தான் போடுவாங்க? ஜெப வீட்டில் தான் கொண்டு வந்து போடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறோம். எனக்கு தெரியும், கோடம்பாக்கம் சர்ச்சில் எங்க அண்ணன் முருங்கை மரத்துல யாரையும் ஏற மாட்டாங்க. பெரும்பாலும் முருங்கை மரத்துல ஏறி கீழே விழுந்து அவருடைய கால் உடைஞ்சிருச்சு. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகல, நேரா அவரை கொண்டு போய் சர்ச்சில் உட்கார வச்சுட்டாங்க. எழும்பவே முடியாது, காலை நீட்டி போட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பார். எங்கேயும் கட்டும் போடலை, ஒன்றும் போடலை. உண்மையா நான் என் சிறு வயதில் கண்ட சாட்சியை நான் சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் ஆலயத்தில் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அன்னைக்கு என்ன பாட்டு பாடினாங்க எனக்கு தெரியாது. அந்த பாட்டு இன்னைக்கு நான் மத்தியானம் ஒரு பாட்டு பாட ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டேன். பலமளி தம்மை புது வழிகளில் நடத்திட தாரகம் நீர் அல்லவோ. அதில் ஒரு பாட்டு அன்னைக்கு பாடின பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. பயங்கரமாக கீபோர்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ட்ரம் அடித்து ஜாலர் அடித்து பாடும்போது ஒரு 11 மணி 11:30 மணி இருக்கும். ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் எல்லாம் நான் முன்னாடி ரோல உட்கார்ந்துருக்கேன். எல்லாரும் பாடி துதிச்சுட்டே இருக்கும்போது காலை நீட்டி கால் உடைஞ்சு உட்கார்ந்துருந்த எங்கள் அண்ணன் திடீர்னு சப்பானி எழும்பி குதித்து நடந்தது மாதிரி எழும்பி தேவனை துதிக்க ஆரம்பித்தார். கைகளை தட்டி, நம்முடைய தேவன் தெய்வீக சுகம் கொடுக்கிற தேவன். ஒரு அல்லியா சொல்லுவோமா? ஆமென். நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பொழுது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஏன்னா தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது, ஒரு நதி புறப்பட்டு வருகிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகளின் நடுவே எசேக்கியேலை நடக்க செய்தான். அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமான்னு ஆண்டவர் கேட்டார். சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில வனாந்தர அனுபவத்தில் போகலாம், பாலைவன அனுபவம், டெசர்ட் அண்ட் வில்டர்னஸ், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனால் அந்த வறட்சிக்கு நேரம் இருந்துடக்கூடாது. பாலைவன அனுபவங்கள் வேண்டாம், வனாந்தர அனுபவங்கள் வேண்டாம்னு சொல்லல, அந்த அனுபவங்கள் வரும். ஆனா அதன் நடுவே ஆண்டவர் நம்மை நீரூற்றுகள் அண்டையில் கொண்டு வர போகிறார். நான் சொன்ன 7 விதமான அனுபவங்கள் நேற்றைக்கு. அந்த அனுபவங்கள் எல்லாம் மாறுவதற்கு காலையில உபவாச ஜெபத்திற்கு வந்தவங்களுக்கு நான் சொன்னேன், யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நல்லா படிச்சு பாருங்க. உங்க திராட்சை ரசத்தில் ஆலை புரண்டு ஓடும். ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லியா சொல்லுவோம். ஆமென். அந்த செய்தி யூடியூப்ல இருக்கும், ஹோலி லேண்ட் டிவில இருக்கும், அதை கேளுங்க. உண்மையான மனம் திரும்புதல், பரிசுத்தம்,
தேவன் மேல் வாஞ்சை வரும்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவன் தேசத்திற்காக வைராக்கியம் கொள்ளுவார். நானே தேவன் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம அப்படியே வேதனையின் வருஷங்கள்ல, சுயநலமாய் வாழ்ந்த வருஷங்கள், தேவனை விட்டு விலகி போன முரட்டாட்டம் உள்ள நாட்கள், கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்த நாட்கள், இதையெல்லாம் விட்டுவிட்டு உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அழுகையோடும் கர்த்தரிடத்தில் திரும்பினால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்திற்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன், தேசத்தை கடாட்சிப்பேன், தேசத்தை ஆசீர்வதிப்பேன், தேசத்தின் மக்களை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க செய்ய வேண்டியதில் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும். ரிட்டர்ன் டு காட், டர்ன் ஃப்ரம் யுவர் சின். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பியூரிஃபை யுவர் செல்ஃப், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. வெளிநாடுகள்ல மீட்டிங்கு போனாலே சொல்லிடுவாங்க, பாவத்தை பத்தி பேசாதீங்க, ரொம்ப பரிசுத்தத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க, செழிப்பை பத்தி பேசிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு சபைகள் செழிப்பை பார்த்து ஏமாந்து போய்விடக் கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மற்றதை நம்ம தேடக்கூடாது. ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்தால். நான் இடம் வாங்கும்போது முதல்ல 5 லட்சம் ரூபாய்க்கு எங்கள் சபைக்கு இடம் வாங்கும்போது எங்கள் அப்பா குடிகாரராக இருந்தாலும் எங்கள் அப்பாவோட கெஞ்சி கேட்டேன், என்னுடைய ஷேர் ஏதாவது இருந்தால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னால், நான் எல்லாருக்கும் 1 லட்சம் கொடுக்க போகிறேன், 1 லட்சத்தை உனக்கு தரேன்னாரு. 1 லட்சம் எங்கள் அக்காவுக்கு கொடுத்தாரு, எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தாரு, எல்லாருக்கும் 6 பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தாரு. 6 லட்சம் கொடுத்தார். எங்கள் அக்காட்ட போய் கேட்டேன், ஆயுசு நாட்கள் நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சா இப்போ கொடுத்துருன்னு சொல்லி. இன்னொரு அண்ணன்ட்ட கேட்டு 3 லட்சம் ரூபா கொண்டு போய் தேவராஜ்யத்துக்காக அந்த கோல்டன் ஜார்ஜ் நகரில் இன்வெஸ்ட் பண்ணேன். 3 லட்சம் ரூபா ஸ்தாபனத்தில் 1 லட்சம் கொடுத்தாங்க. கடைசியில் 1 லட்சம் இருக்கு பாருங்க இடம் வாங்குறதுக்கு. 5 லட்சம் ரூபா அந்த இடம் வாங்குறதுக்கு நான் பட்ட பிரயாசம் ஆண்டவருக்காக. ஊழியர்கள் எல்லாம் இடம் வாங்குறாங்க, ஆலயம் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க செய்கிற தியாகம் ஆண்டவருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும். புசியாமல் குடியாமல் கண்ணீர் சிந்தி. இன்னைக்கு கூட ஹோட்டலில் ஒரு பாஸ்டர் வந்தார். ஷெட்டு போட்டிருக்கேன் பாஸ்டர், விழுந்து போகுது பாஸ்டர், மக்கள் வரமாட்டேன்றாங்க பாஸ்டர். எத்தனை ஆலயங்கள் கிருபாசனத்தில் அப்படி இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்றால் அந்த அந்த ஷெட்டில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் தளமா மாற்றுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமென். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமென். ஆலயம் கட்டி கொடுங்க. பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ஆண்டவருக்கு 3 லட்சம் தான் என்னுடைய வாலிப வயசுல என்னுடைய சொத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அடுத்த கிரவுண்டை ஒரு மிஷினரி வாங்கி கொடுத்தார். அடுத்த கிரவுண்டை அந்த ஏரியாவில் என்னுடைய ஊழியத்தின் உண்மையை பார்த்து விசுவாசத்தை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க 100 அந்த ஏரியாவில் ஒரு 100 ஏக்கர் இடத்த நாங்குநேரியை சேர்ந்தவங்க லே அவுட் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. சேம்பர் எல்லாம் வச்சிருந்தாங்க. பாரம்பரிய சபையை சார்ந்தவங்க. பாம்பு மதுபானம் காய்ச்சுகிற இடம். நான் சபை ஆரம்பிக்கிற அந்த நாட்களில் பிறந்து ஒரு 6 நாள் ஆன ஒரு குழந்தைய கொண்டு வந்து யாரோ அந்த கூவம் நதியில போட்டுட்டாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைய நான் எடுத்து நான் வளர்த்துருந்தேன்னா என் கையில இன்னைக்கு 25 வயசு ஒரு வாலிப பையன் இருந்திருப்பான். நான் அடிக்கடி நான் யோசிப்பேன். பலவிதமான பாவங்கள் நிறைந்த அந்த பகுதி, கொலை கொள்ளைகள் நிறைந்த அந்த பகுதி. கருக்கலைப்பு செய்வதற்கென்றே ஒரு மருத்துவர் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பாவமான ஒரு இடத்துல தான் ஆண்டவர் என்னை கொண்டு போய் விட்டார். அந்த பாரம்பரிய சபையை சார்ந்தவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க, என் மனைவியை நகை போட சொன்னாங்க, ஒரு கிரவுண்டை ஃப்ரீயா தரேன்னாங்க. இன்னொரு தடவை வந்து அந்த 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 எனக்கு இப்போ சர்ச்சு கட்டி கொடுத்தவருடைய அப்பா ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், அந்நிய பாஷை பேசுறதை நிறுத்தினா நான் உனக்கு ஆலயம் கட்டி தருவேன்னு சொன்னேன். இதெல்லாம் நிறுத்த முடியுமா? அந்நிய பாஷை பேசுறதை நிறுத்த முடியுமா? எவ்வளவு நெருக்கம் வந்தது தெரியுமா? ஆவியில நிறைந்து ஆராதிப்போம், காம்ப்ரமைஸ் பண்ணல. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனமே, நம்ம அந்நிய பாஷை பேசுறதை நிறுத்திவிடக் கூடாது. நம்முடைய ஆதி நிலையில் ஆண்டவர் நம்ம கொடுத்த பிரதிஷ்டையை உடைத்து விடக்கூடாது.
என் மனைவி ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கு. என் கூட வரும்போது அவன் பார்த்து, இந்த சின்ன பொண்ணை இப்படி கூப்பிட்டுட்டு நகை போடாமல் அலையிறியே, என்னை அடிக்கடி மிரட்டுவார் கூப்பிட்டு. ஆனால் அதே இடத்துல எங்கே யார் என்னை பயமுறுத்தினார்களோ அதே இடத்துல அவங்க மகன் எனக்கு ஒரு இடத்தையும் வாங்கி 35 லட்சம் ரூபாய்க்கு ஆலயத்தையும் கட்டி கொடுத்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். இதெல்லாம் எதனால நடந்தது தெரியுமா? தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை, தாகம். அந்த 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 பெரிய கோடீஸ்வருடைய வீட்டில் 5 வயதான ஒரு சிறு பிள்ளை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு திக்குனாவும் இருந்தது. அந்த குடும்பத்தார் என்னை அழைத்து சொன்னார்கள், இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனால் இந்த பிள்ளை பேசினாதான் நாங்கள் சர்ச்சு கட்டி கொடுப்போம்னு சொல்லலை. பேசுகிறானோ பேசலையோ நாங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுறோம். ஒரு இடத்தையும் வாங்கி 3 கிரவுண்டில் உங்களுக்கு 80 அடிக்கு 35 அடிக்கு நான் ஆலயத்தை நான் ஃப்ரீயாக கட்டி தரேன்னு சொன்னார். கைகளை உயர்த்துற அல்லையா சொல்லுவோமா? ஆமென். இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நம்ம உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை உயர்த்துவார். கைகளை உயர்த்துவார். அல்லையா சொல்லுவோமா? ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அநேகர் எப்படி ஆலயம் கட்டுறோம்? ஒரு திக்குவாய் உள்ள ஒரு சிறு பிள்ளை 40 நாள் உபவாச ஜெபம். இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிப்போம், மார்ச் 13 வரைக்கும் 40 நாள். நைட்டு சாப்பிடாதவங்க சிலர், மத்தியானமும் நைட்டும் சாப்பிட மாட்டாங்க சிலர், வெறும் லிக்விடு குடிச்சு உபவாசம் பண்ணுறவங்க தீவிரமாக ஜெபம் பண்ணுவாங்க அந்த நாட்களில். சர்ச்சில் வந்து நானும் எங்கேயும் போகாமல் காலை நேரங்களில் 5 மணி கூட்டத்திலையும் 11 மணி கூட்டத்திலையும் நான் ஜெபத்தில் போய் உட்காந்துருவேன். அவங்களோட ஜெபிக்கிற அந்த ஜெபம் எங்கள் மேல் ஆவியானவர் அளவில்லாமல் இறங்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சபைகளில் ஒரு நதி புறப்பட்டு ஓட ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், ஜெபம் சபையில குறையக்கூடாது. ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார் 47ஆம் அதிகாரத்தில், பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புற வாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. தேவ ஆலயத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து தண்ணீர் பாய்ந்து வருகிறது. வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்ந்து வருகிறது. எங்க சபை இருக்கோ அந்த சபையிலிருந்து வலதுபுறத்திலிருந்து ஒரு தண்ணீர் தேசத்திற்கு பாய்ந்து வருகிறது. ஒரு அல்லியா சொல்லுவோம் ஆமென். நல்ல சத்தமா ஒரு அல்லியா சொல்லுவோம் ஆமென். இந்த தண்ணீர் ஓடுகிற இடமெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த நதி பாய்கிறதோ தாழ்வான பகுதியில தண்ணீர் பாய்ந்து போகும், மேடான பகுதியில தண்ணி போகாது. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்க வீட்டில் ஒரு ஜெபம் வைங்க. பிறந்த நாள், திருமண நாட்கள்ல எங்க வீட்டில் ஒரு ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங் வைங்க. யாரெல்லாம் இயேசுவை வருந்தி கூப்பிடுகிறீர்களோ சும்மா எங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஊழியக்காரம்மா எங்க வீட்டுக்கு வாங்க, எதிர்க்காதீங்க, சுவிசேஷத்திற்கு எதிர்த்து நிற்காதீங்க. இந்த ஆலயத்திலிருந்து ஒரு நதி, ஆசீர்வாத நதி இந்த தேசத்தை நோக்கி பாய்ந்து செல்கிறது. தாமிரபரணி நதி எங்கிருந்து ஆரம்பமாகிறதுன்னு தெரியாது, ஆனா அந்த நதி ஓரத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் செழித்து வளர்கிறது. கைகளை உயர்த்தோர் இல்லையா சொல்லுவோமா ஆமென். அந்த நதியிலிருந்து வருகிற சின்ன சின்ன கிளைகள் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுகிறார். இப்ப சொல்லுங்க, ஒரு கிராமத்துக்கு ஏன் ஒரு சபை அவசியம்? ஏன் ஒரு ஜெப வீடு அவசியம்? ஏன் ஒரு ஜெப வீடு அவசியம்? நான் சொல்லுவேன், உங்க வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்திருந்தால், உங்களுக்கு ஏக்கர் கணக்கு நிலம் இருந்தா
நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்றேன், ஆண்டவருக்காக ஒரு 5 சென்ட் இடத்த ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு ஒதுக்குங்க, ஒதுக்கி கொடுங்க. அதுக்கு பிறகு மீதி அவங்க மற்றவங்க வாங்கட்டும். 5 சென்ட் இடம். நான் சர்ச்சில் இருக்க விசுவாசிகளுக்கெல்லாம் சொல்லி, கிராமங்கள்லேருந்து வந்திருப்பாங்க, 5 சென்ட் நிலங்களை கொடுக்குறாங்க, இடங்களை வாங்கி வைக்கிறோம். ஆமென். அடுத்து அதற்கு பின்பு ஆண்டவர் ஊழியர்களை கொடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சிங்கன்னா என்னை எப்படி பாஸ்டர் சாம் டேனியல் என்னையும் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு சாந்தோம், எர்ணாவூர், மணலி, அப்படியே மண்ணூர்பேட்டை அப்படின்னு சொல்லி நடந்து ஊழியம் செய்தாரோ, இன்னைக்கு அந்த இடங்கள்ல எல்லாம் கிருபாசன சபை இருக்கு. ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஆமென். எல்லாம் 2 கை வைத்து சொல்லுவோம், நாங்கள் எந்த இடத்துல நடக்கிறோமோ அந்த இடத்துல எங்கள் கால் படுகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும். ஹல்லேலூயா. மரம் செடி கொடிகள் எல்லாம் செழிக்கும். ஏனால் எங்களை கர்த்தர் ஒரு ஜீவ நதியாக வைத்திருக்கிறார். ஊழியர்கள் சாதாரணமா நினைக்காது. ஆலயத்திலிருந்து ஒரு நதி தேசத்தை நோக்கி பாய்ந்து வருகிறது. 3வது வசனத்தில் அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளர்ந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினான். முதலாவது சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் பாய்ந்து செல்லுகிறது. தேவன் வஞ்சனை உள்ளவர் அல்ல, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கைகளை உயர்த்தவர் அல்லையா சொல்லுவோம்? ஆமென். நதி தேசத்தில் ஆலயத்திலிருந்து பாய்கிறது. தேவன் அளந்து பார்க்கிறார். அந்த புருஷன் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளக்கிறார். நான் காலையில் உபவாச ஜெபத்தில் நான் சொன்னேன், உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நடந்து போங்க. இந்த குடும்பத்தை ஆண்டவர் தருவார். இந்த குடும்பத்தில் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும். இந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் எவ்வளவு தூரம் உங்களுக்கு அளந்து கொடுத்திருக்கிறாரோ, விரிவிலை சர்ச்சுக்கு, கிருபைபுரம் சர்ச்சுக்கு, எல்லை பிரச்சனை நமக்குள்ள இருக்கக்கூடாது. கைகளை வைத்தவர் அல்லையா சொல்லுவோம்? ஆமென். மற்ற இடத்துல இருந்து வர்றாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் அவ்வளவு தூரம் அளந்து கொடுத்திருக்கிறார், சர்வே பண்ணி கொடுத்திருக்கிறார். நமக்கு கன்னியாகுமரி இயேசுவுக்கு சொந்தமாகணும். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னென்ன கிராமம் இருக்கோ அந்த கிராமம் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சிலுவை கொடி பறக்க வேண்டும், இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும், அதை எங்கள் கண்கள் காண வேண்டும். நாங்கள் கால் மிதிக்கும் தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு அளந்து தருகிறார். நாங்க மெஷர் பண்ணல, ஆண்டவர் அளந்திருக்கிறார். 1000 முழம் அளந்து இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அந்த தண்ணீரை என்ன பண்ணினாராம்? கடக்க பண்ணினார். நீங்கள் தண்ணீரை கடக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை எல்லாரும் கொஞ்சம் கூட மூவ் பண்றதுக்கு இன்றைக்கு விருப்பமே இல்லை. நான் சொல்ல 1000 முழம் நீங்க அளக்க வேண்டாம். முதல்ல ஆண்டவருக்காக 1 அடி எடுத்து வைங்க. முதல்ல அப்படியே 2வது அடி எடுத்து வைங்க. போக போக ஆண்டவர் உங்களை 1000 முழம் கடக்க பண்ணுவா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா? ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆயத்தமா இருக்கிற ஆண்டவருக்காக. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சா அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் உங்களுக்கு வழியை காட்டுவார். ஹல்லேலூயா. ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான் நமக்கு. பாஸ்டர் ராஜமணி அவங்க சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பயங்கரமா ஆக்சிலேட்டரை போட்டு அடி அடின்னு அடிச்சு வண்டியை ரைஸ் பண்றது, ஒரே ஆவியில நிறையிறது தான். அப்படி பயங்கரமா ஆக்சிலேட்டரை போட்டு அடி அடின்னு அடிச்சு வண்டி கியர் போடவே இல்லை. என்ன போடல? கியர் போடவே இல்லை. வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், ஆக்சிலேட்டர் அவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? பாஸ்டருடைய எனர்ஜி வேஸ்ட், கரண்ட் வேஸ்ட். பாஸ்டர் சொல்றதுல அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கியராவது போட்டு அவர் சொல்லுகிற ஊழிய தரிசனங்களை எடுத்து கொஞ்சம் வண்டி மூவ் ஆச்சுன்னா அந்த நதி போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு அல்லியா சொல்லுங்கள். ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 1000 முழம் ஆண்டவர் அளக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருக்காக கடந்து செல்ல வேண்டும். இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி சின்ன நீச்சல் குளத்துல சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன முட்டி அளவு தண்ணி தான் இருக்கும். அந்த முட்டி அளவு தண்ணியில பிள்ளைங்க கிடந்து ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லி அப்படியே குதிக்கிறது மாதிரி எவ்வளவு நாள் சர்ச்சுக்குள்ள குதிச்சுக்கிட்டே இருப்பீங்க.
1000 முழம் அளந்து கணுக்கால் அளவு கொஞ்சம் நனைஞ்ச உடனே சர்ச்சுக்குள்ள ஒரே அபிஷேகம் தான். இன்றும் சின்ன ஸ்விம்மிங் பூல்லையே இருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கு இந்த திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், என்னையும் பார்த்து சொல்லுகிறார், கணுக்கால் அளவு போதாது. கைகளை உயர்த்துவார் அல்லையா சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. அது எந்த அளவா இருந்ததாம்? 1000 முழம் அளந்த பொழுது அது எந்த அளவா இருந்தது? கணுக்கால் அளவா இருந்தது. ரட்சிப்பின் அனுபவம் பெற்றீர்கள். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, இரட்சகராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள். மனம் திரும்பினீர்கள், ஞானஸ்நானம் எடுத்தீர்கள். அப்படியே அந்த கணுக்கால் அளவு ஜம்ப் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், go into the deep water. இன்னும் கொஞ்சம் ஆழமா போ. ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பின, ஞானஸ்நானம் எடுத்தேன், கணுக்கால் அளவு நனைந்தால் போதாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பி விட்டேன். சபையே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கணுக்கால் அளவில் திருப்தி அடைந்து விடாதிருங்கள். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த தண்ணீரானது உங்களை இப்பொழுது தொட்டு இருக்கிறது. அவ்வளவுதான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். அடுத்து பாருங்கள், அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், 4வது வசனத்தில், பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. ரட்சிப்பின் அனுபவத்தோட விட்டுறாதீங்க. கணுக்கால் அளவு, அடுத்து முழங்கால் அளவு நாம் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் ஜெப வாழ்க்கை. முழங்கால் அளவு தண்ணி வந்துருச்சு. இப்ப ஆவியானவர் கொஞ்சம் உங்களை அசைக்க ஆரம்பிக்கிறார். முழங்கால் அளவு தண்ணியில நின்று பாருங்க. நதி, ரிவர் ஓடுற இடத்துல அந்த தண்ணியினுடைய வேகம் உங்களுக்கு தெரியும். முழங்கால வந்து மோத மோத எல்லாரும் சொல்லுங்கள், ஆவியானவருடைய தண்ணீரின் வேகம் இனிமேல் எங்களுடைய ஆராதனையில் அதிகமாக போகிறது. தண்ணி வேகமாக தான் போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க கரையிலிருந்து இப்ப இறங்கி கணுக்கால் அளவு தான் நிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இன்னும் கொஞ்சம் உள்ள போ. சிலர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அங்க போனா தண்ணி ரொம்ப ஆழமா இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஓடுற தண்ணியில, தாமிரபரணி தண்ணியில தண்ணி வேகமா ஓடிட்டு இருக்கு. ஆறு முழுவதும் நிரம்பி ஓடிட்டு இருக்கு. ஒரு ஆள் முழுகக்கூடிய அளவுக்கு தண்ணீர் ஓடும் பொழுது யாராவது கரையில போய் கால் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க, பயம். ஏன்னா தண்ணியில கரண்ட் இருக்கு. கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுவோமாமே? எல்லாரும் சொல்லுங்க, சர்ச்சில் கரண்ட் பாயணும். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லுவோமாமே? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்க கூடாது. சபை சர்ச்சுக்குள்ள வந்தா ஒரு வைப்ரண்ட் இருக்கணும். ஆராதனை, ஸ்துதி, ஸ்தோத்திரம் சொன்னா நம்ம சர்ச்சில் இப்ப இன்னைக்கு ஆராதனை நடத்தினது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லுவோமாமே? ஆராதனையில ஒரு செத்த ஆராதனை இருக்கக்கூடாது. ஒரு கரண்ட் பாஸ் ஆகணும். அப்படி இல்லாட்டா இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காவது சொல்றேன், கரண்ட ஒயரை வச்சு எல்லாரும் யாரெல்லாம் துதிக்காம இருக்கிறாங்களோ அவங்க உடம்புல என்ன வச்சு விட்டுறணும்? ஷாக் வச்சு விட்டுறணும். ஆவியானவரை நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க. ஏன் இவங்க கை தட்டுறாங்க, ஏன் இவங்க துதிக்கிறாங்கன்னா அந்த வல்லமை எங்கள் மேல் இறங்குகிறது. ஒரு மின்சார வல்லமை இறங்குகிறது. சாதாரண கம்பியை தொடல நம்ம 11,000 kVA பவர் கிட்ட போனா எரிஞ்சிருவாங்க ஆட்கள். அந்த வல்லமை அவ்வளவு அதிகமா இருக்கும். தேவ ஊழியர்கள் 11,000 கிலோவாட் பவர் உள்ள எலக்ட்ரிசிட்டி உங்கள் மூலமாய் சபைக்குள்ள பாயணும். நான் அப்படி விரும்புகிறேன். பவுலின் நிழல் பட்ட பொழுது அநேகர் சுகமானார்கள். கேத்தரின் குல்மேன் வீட்டில இருந்து வெளியே வர ஆரம்பிக்கும் பொழுது ஆலயத்தில் இருக்கிறவங்க நடுங்க ஆரம்பிப்பாங்களாம். எங்க அந்த அபிஷேகம் போனது? ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவர் எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா. பவுலுடைய நிழல் பட்ட பொழுது அநேகர் சுகமானார்கள். ஒரு தேவ மனுஷன், ஊழியக்காரர்கள் தெருவில் நடந்து போகும் பொழுது அநேகர் நம்மளை பார்த்து ஒதுங்கி போகணும். ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஐயா சாது ஐயா அவங்களுடைய புக்கை படிச்சிருக்கிறேன், அவங்களுடைய சரித்திரத்தை. அவங்க கோயில்ல போய் படுத்தா
அந்த கோயில்ல இருக்கிற தெய்வம் போய் சொல்லுதான், இப்படி ஒருவர் வந்து படுத்திருக்கிறார், என்னால் அங்க இருக்க முடியலன்னு சொல்லி. படிச்சிருக்கீங்களா? அந்த தேவ மனுஷனுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அதே ஆவியானவர் சபைகளுக்குள் இருக்கிறார். கைகளை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. என்ன, பஸ்ல இறக்கி விட்டா பஸ் ஸ்டார்ட் ஆகாம இருந்துச்சு. நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, சாது யேசுதாசன் அவர்களுடைய சரித்திர வரலாறு படிக்காதவங்க யாராவது இருந்தா அந்த புஸ்தகத்தை வாங்கி படிங்க. பஸ்ல இறக்கி விட்டாங்க, அவர் பாட்டிக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டார், பஸ் ஸ்டார்ட் ஆகலையா. அதுக்கப்புறமா தான் சொன்னாங்களா, அந்த அவரை இறக்கி விட்டீங்களா, அவரை திருப்பி கூப்பிடுங்க. அவர் ஏறின பிறகுதான் பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க. கிருபாசனம் அற்புதங்களினால் கட்டப்படுகிற ஒரு சபை. எல்லா சபையும் அப்படிதான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆமென். முழங்கால் இருக்குதா எல்லாருக்கும்? கணுக்கால் அளவு நின்றாதீங்க. நீங்க முழங்கால்களை முடக்கணும். முழங்கால் அளவு ஜெபிக்கிற சபையாய் நாம் மாற வேண்டும். இது புறப்படுகிற இடம் தேவ சமூகம், ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது. வேற எங்க இருந்து வரல, எங்க இருந்து வரல. மூலதாரணம் ஆண்டவர் தான், இயேசு தான். அங்கிருந்து தான் அந்த நதி புறப்படுகிறது. அதனுடைய வல்லமை கட்டுப்படுத்த முடியாத வல்லமை. அந்த நதி புறப்பட்டு போகும் பொழுது அது மூழ்கக்கூடிய அளவிற்கு அந்த நதி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. நம்ம தான் கொஞ்சம் ஆழத்தில் போக வேண்டும். நம்ம தான் இன்னும் ஆழத்தில் கடந்து செல்ல வேண்டும். இன்னும் ஆழம் 1000 முழம் அளக்கிறார். அது எந்த அளவா இருக்கு? இடுப்பளவு வந்தாச்சு. இடுப்பளவு வந்தாச்சு. நீங்க இடுப்பளவுக்கு போனா தெரியும். இப்போ உங்களுடைய கண்ட்ரோல் கிடையாது. உங்க கண்ட்ரோல் இப்பொழுது அந்த நதியாய் மாறி விடுகிறது. எத்தனை பேர் நான் சொல்லுகிறது புரிகிறது என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லையா சொல்லுங்கள்? ஆமென். காலு நிக்கலான்னு நினைக்கும், ஆனா அந்த தண்ணியினுடைய தள்ளல் அதிகமா இருக்கும். குடுக்கலாம் நினைப்பீங்க, ஆனா கொடுக்க முடியாம ஒரு அசைவு உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவருக்காக இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால செய்ய முடியல. அந்த அசைவுக்குள்ள போராடி கொண்டிருக்கிறீங்க. ஆமென். ஆவியானவர் உந்துகிறார், இதை செய். ஆண்டவர் அசைக்கிறார். இடுப்பளவு வந்துட்டீங்க. அர்ப்பணிப்பின் அளவு இடுப்பளவு வந்துருச்சு. இப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தபடி, இப்பொழுது நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஒரு அல்லையா சொல்லுமாமே? ஆவியானவர் உங்களை இப்பொழுது இடுப்பளவு அழைத்து சென்று விட்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, நம் ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள்? 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 8வது வசனம், மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அந்த ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிக்கிறார். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரு அல்லையா சொல்லுமாமே? மாம்ச சிந்தை மரணம். இப்ப எல்லாமே ஆவியின் சிந்தை. அந்த போராட்டம் எல்லாம் மாறியாச்சு. கணுக்கால் அளவு ரட்சிக்கப்பட்டாச்சு, மனம் திரும்பியாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஜெப வாழ்க்கையில நல்ல வளர ஆரம்பிச்சாச்சு, ஆண்டவர் வரங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது இடுப்பளவு வந்து விட்டோம். இனிமேல் கண்ட்ரோல் நம்ம கையில இல்ல. இப்ப அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போக போகிறார். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். இன்னும் 1000 முழம், இன்னும் 1000 முழம் ஆண்டவர் என்னை அளந்து நடக்க செய்கிறார். 5வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க கூடாத நதியுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டா கேட்டாயா என்பதல்ல, இப்போது காண்கிற உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிறார். கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுமா? ஆமென். இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய காதுகள் இப்பொழுது கண்கள் திறக்கப்படுகிறது. தரிசன பார்வையை கத்த தருகிறார். கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மனுபுத்திரனை, இதை நீ கண்டாயா? ஆண்டவருடைய கண்களை திறக்கிறார்.
தரிசன பார்வை வருகிறது. ஆவியின் வெள்ளத்தில் மிதக்க ஆரம்பிக்கிறோம். ஆராதனையின் அழகு நம்மை கவர்ந்து கொள்ளுகிறது. போரே அடிக்காது. தேவ சமூகத்தில் போனா மகிழ்ந்து களி கூறுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுது அளவில்லாத மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருகிறார். நீச்சல் ஆழத்திற்குள் கடந்து செல்லுகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அந்த ஆழத்துக்கு போகும்போதுதான் நீங்க பாடுவீங்க, இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது எத்தனை பேரின்பம் என்று பாடுவீர்கள். ஆண்டவருடைய அந்த நதிக்குள் நாம் இழுத்து செல்லப்படுகிறோம். நீச்சல் ஆழம். ஆவியானவர் நம்மை இழுத்து கொண்டு போகிறார். போகிற இடம் எல்லாம் அற்புதம் நடக்கும். ஊழியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஆயிரும். அங்க கூப்பிடுவாங்க, இங்க கூப்பிடுவாங்க. போகிற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனா மீண்டும் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் வர வேண்டும். இந்த நதி பாயும் போது என்ன நடக்கிறது பாருங்கள். 7வது வசனத்தில் வெகு விரைவாக ஆசீர்வாதங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். 7வது வசனத்தில், நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. கைகளை வைத்தவர் அல்லையா சொல்லுவோம். ஆமென். வறட்சி அல்ல, நல்ல சத்தமாய் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் விருட்சங்களை வைக்கிறார். ஏன் கனியற்ற ஒரு வாழ்க்கை? நேற்றைக்கு ஆண்டவர் பேசினார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க இடைவிடாமல் ஆண்டவர் அந்நிய பாஷையில துதிக்கிற அந்த அனுபவத்தை விட்டுறாதீங்க. ஆவியில நிறைந்து துதிச்சு கொண்டே இருக்கணும். படுக்கையிலையும் இரவுலையும் அந்நிய பாஷையில துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல எந்த பில்லி சூனியமும் மந்திரமும் உங்கள் வீட்டை அணுகாது. ஓ ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெறாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இந்த கூட்டத்தில் கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். ஆமேன். பெறாதவங்க நன்றி ஐயா, நன்றி. ஆமேன். சகோதரர்களை ஒரு சிலர் இருக்கிறீங்க. இந்த பக்கத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோட பெறாதவங்க, நீங்க இந்த நதியின் ஆழத்துக்கு வரணும். இந்த நதியின் ஆழத்திற்கு வரணும். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, மனம் திரும்பினீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, இந்த ஆழத்துக்குள்ள வரணும். இது 2வது நாள் கூட்டம் தான். ஆனா ஆண்டவர் உங்களை கொஞ்சம் கூட நீங்க ஆண்டவருக்காக வரமாட்டீங்களான்னு கேட்கிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க, நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளல பாஸ்டர், நான் இன்னும் கொஞ்சம் நான் தடுமாற்றத்தில் தான் இருக்கிறேன், இன்னும் நான் கணுக்கால் அளவு கூட வரல, நான் ஞானஸ்நானம் எடுக்கலைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? கை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் 1 நிமிஷம் எழுப்பி நில்லுங்கள். ஐயா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை ஆண்டவர் இந்த ஆண்டு நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஐயா எழுப்பி நில்லுங்கள். ஐயா எழுப்பி நில்லுங்கள். அம்மா இந்த சைட்ல கை உயர்த்தினவங்க, நம்ம எல்லாருமாக சேர்ந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்நானம். நன்றி நன்றி. இந்த சைட்ல யாராவது வாலிப பிள்ளைகள் இருந்தால் எழுப்பி நில்லுங்கள். வேகமா ஆவியானவர் ஆங்காங்கே கிரியை செய்கிறதை பார்க்கிறேன். நன்றி. ரட்சிக்கப்படாத இந்த கூட்டத்தில் எழுப்புதல் வருவதற்கு ஆண்டவர் இந்த 2வது நாள் கூட்டத்தின் மாலை நேரத்தில், ஆமீன், பின்னாடி யாராவது இருந்தாலும் நீங்களே எழுந்து நில்லுங்கள். ஆங்காங்கே அசைகிற அசைவுகளை நான் பார்க்கிறேன். நன்றி. ஞானஸ்நானம் மிகவும் அவசியம். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது, இது எல்லாரும் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்க பிசாசு விட மாட்டான். தம்பிமார் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் 20வது என்னுடைய 18வது வயதில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். +2 படிக்கும் போது எங்க அத்தா தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க வயதில் ஞானஸ்நானம் எடுக்கலாம், தடை இல்லை. அம்மா மாதிரிலாம் எழுப்பி நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன தடைன்னு தெரியாது. உங்க கணவர் தடையோ, இல்லாட்டும் உங்களுடைய பெற்றோர் தடையோ, பிள்ளைகள் தடையோ, இன்னும் கணுக்கால் அளவு கூட வரல. எல்லாம் கைகளை உயர்த்தி இவர்களுடைய ரட்சிப்புக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணி விடுவோமா? வேகமாக. இன்னும் நமக்கு இருக்கிற இந்த 10 நிமிடங்களில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. சகையவே, உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் வீட்டிற்குள்ளே வர வேண்டும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது 2வது நாள் கூட்டம் தான். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். இயேசுவண்டை ஓடி வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அதற்காக தான் இந்த கூட்டத்தை ஆண்டவர் ஒழுங்கு செய்திருக்கிறார்.
பரலோகத்திற்கு உங்களை ஆண்டவர் சொந்தமாய் மாற்றுவார். இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்? ஞானஸ்நானம் எடுத்தால்தான் மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்நானம் எடுத்தால்தான் அந்த கணுக்கால் அளவு தண்ணீர் உங்கள் வீடுகளுக்குள்ளே பாய்ந்து வர ஆரம்பிக்கும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் பாவத்தை விட்டுவிடுங்கள், மதுபான பழக்கத்தை விட்டுவிடுங்கள், ரகசிய பாவங்களை விட்டுவிடுங்கள். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு பாவி மனம் திரும்புவதன் மூலம் பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. நீங்க இந்த திருச்சபைக்கு வருகிறவர்களா இருப்பீர்கள் என்றால் நான் நம்புகிறேன் இந்த கூட்டத்தின் இறுதியில கட்டாய ஞானஸ்நான ஆராதனை இருக்கும். நீங்க ஞானஸ்நானத்திற்குள்ள ஒப்பு கொடுத்து நீங்க ஞானஸ்நானம் எடுப்பீங்கன்னா இந்த வருட ஆண்டோடைய வருகை இருக்கும் என்றால் நீங்கள் பரலோகம் சேர்க்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவங்க இன்னும் 1000 முழம் கூட இன்னும் கடக்காம இருக்காங்க. கடக்கணும், நீச்சல் ஆழத்துக்கு வரணும்னா இன்னும் வாணும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். I need more of God. I need more power of God. காடுகள்ல போய் ஜெபம் பண்றாங்க ஊழியர்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியருக்கு சனிக்கிழமை நான் காலையில போன் பண்ணேன். அந்த பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, அரக்கோணம் பக்கத்துல அவர் சனிக்கிழமை காலையில 5:30 மணிக்கெல்லாம் வெயில் வர்றதுக்கு முன்னாடி மலையில போய் உட்கார்ந்துருவார் பாஸ்டர். சாயங்காலம் தான் இறங்கி வருவார். அப்படிப்பட்ட ஊழியர்களுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் அதை வாஞ்சிக்கிறேன் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. ஊழியங்கள் அதிகமாகிறது, வேலைகள் அதிகமாகிறது. ஆனால் மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்த பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது. எத்தனை பேருடைய முகம் பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உபவாச நாட்களை நியமியுங்கள், ஆசாரியர்களை கூட்டுங்கள். சபைகளில் எழுப்புதல் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மளை ஆழத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறாரோ அவ்வளோ ஆழத்துக்கு கடந்து செல்லணும். என் சபையிலே நான் இருக்கலாம், என் சபையில் இருக்கிற ஊழியங்களை நான் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷம் 1000 முழம் அளந்து இந்த கூட்டத்துக்கு முதல் 2 நாள் பேசணும், நீ போகணும் அப்படின்னு சொன்னதுனால நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை நீச்சல் ஆழத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எலியாவை போல பயன்படுத்த வேண்டும், எலிசாவை போல ரெட்டிப்பான வல்லமை வேண்டும். நல்ல இரவு பகல் ஜெபம் பண்ணணும். டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தேவனோடு இருக்கிற அனுபவம் அதிகமாக வேண்டும். யாருமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு இடத்துல முழங்கார் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவர் செழிப்பை உண்டு பண்ணுவார். அடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். நான் நடந்து வருகையில் இதோ நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும், ஆமேன், வாசிங்களேன், இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான திருச்சி 8வது வசனம். அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி எங்க விழுமா பாருங்க. இந்த நதி எங்க போய் விழுது? கடைசியில கடல்ல விழுது. கடல்ல விழுந்தோன்னு என்ன நடக்கிறது? கடலில் விழுந்த பின்பு அந்த தண்ணீர் என்ன செய்ததாம் பாருங்க. நம்ம போகிற இடத்துல கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுப்பார். விசுவாசிக்கிறவர்கள் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்திற்காக ஜெபம் பண்ண, நேத்துக்கே ஜெபம் பண்ணிட்டோம், இன்னைக்கு மீண்டும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், இந்த தண்ணீர் எங்கே பாய்ந்து வருகிறதோ அந்த இடத்துல என்ன உண்டு? ஆரோக்கியம் உண்டு. என்னை கூட்டம் முடிஞ்ச உடனே பாருங்க, இந்த நதி எல்லாம் வேன்ல, கார்ல, பைக்ல அங்க எங்கேயும் போகும்போது ஆண்டவர் சொல்றார், நீங்க போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். எத்தனை பேர் அநேக வீடுகளில் போய் நான் ஜெபிக்க போகிறேன், நான் கால் வைக்கிற வீட்டில் ஆரோக்கியம் உண்டாகும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இந்த மைதானத்தில் ஒரு ஒரு 500 பேர் இருப்பாங்களா, 600 பேர் இருப்பாங்களா எனக்கு தெரியல. நீங்க பல சபையிலிருந்து வந்திருப்பீங்களான்னு தெரியல. எந்த சபையில இருக்கிறீங்களோ அந்த சபையில உங்கள் மூலமாய் ஆண்டவர் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவா. அந்த தண்ணீர் போகிற இடங்களில் எல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். சாதாரணமா நினைக்காதீங்க. 20 வயசு, 15 வயசு, 12 வயசுல ஆண்டவர் என்னை வரங்களினால் நிரப்ப ஆரம்பித்தார்.
எங்க மூத்த சகோதரன் என்ன கூப்பிட்டு என்ன கேட்டார், என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கிற அந்நிய பாஷை, எந்த வழியா ஆண்டவர் வந்தார் உங்ககிட்ட? பயங்கரமா அந்நிய பாஷை. நான் அந்நிய பாஷையை பரிகாசம் பண்ணுவேன். 12 வயசுல ஆவியானவர் என்கிட்ட வரும்போது என்னால் அந்த வார்த்தையை அடக்க முடியாது. பிரசவ வேதனைப்படுறது மாதிரி இருக்கும். அந்த வரங்கள் எல்லாம் செயல்பட்டதுனால தான் ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அநேகர் அந்த வார்த்தைகளை கேட்க ஜெபத்திற்கு வருவாங்க. எனக்கு தீர்க்க தரிசனம்னா என்னன்னு தெரியாது. அன்னைக்கு இருந்தது கிதியோனியர்கள் கொடுத்த ஒரு சின்ன வேதாகமம். நான் ஸ்கூலுக்கு போனால் அதை எடுத்து உட்கார்ந்து படிப்பேன். அதில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவேன். தீர்க்க தரிசனம் என்பது ஆண்டோடைய வசனத்தை தான் நான் சொல்லுவேன். அந்த வசனம் மக்களை விடுதலையாக்க ஆரம்பித்தது. எத்தனாவது வயசுல? 12வது வயசுல. ஆனா இன்னும் அந்த வரம் குறையக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. ஊழியங்கள் வளர வளர வரங்கள் குறையக்கூடாது. வரங்கள்லையும் வளரணும், சபை கனிகள்லையும் வளரணும். கைகளை வைத்து ஒரு அல்லையா சொல்லுவோம். ஆமென். ரெண்டும் இருக்கணும், பேலன்ஸ்டா இருங்க. சபைகள்ல வரங்கள் மாத்திரம் வளர்ந்து போயிருச்சுன்னா, கனிகள் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். இந்த சத்தியத்தை நான் நல்லா சொல்றேன், கவனமா கேட்டுக்கிடுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்களும், வரங்கள் பிறருக்காக, கனிகள் நம்முடைய வளர்ச்சிக்காக. வரங்கள் செயல்படும் போது, வியாதிகள் சுகமாகும் பொழுது மற்றவர்கள் பயனடைவார்கள். பிசாசுகள் புறப்படும் பொழுது மற்றவர்கள் பயனடைவார்கள். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், வரங்களுக்காக நம்ம ரொம்ப ஜெபம் பண்றோம். நல்லது, அது வெளியே போகுது வரங்கள். ஆனா கனிகள் நம்மை உருவாக்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆவியின் கனி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. அது ரொம்ப வேணும் நமக்கு. நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சை அடக்கம், விசுவாசம். இந்த ஆவியின் கனிகளுக்காக டெய்லி ஜெபம் பண்ணணும். அந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், கனிகள் என்று அல்ல. ஆரஞ்சு பழத்தை திறந்தா அதுக்குள்ள சொலைகள் இருப்பது போல ஆவியின் கனிகள் வரும்பொழுது இந்த கனிகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். அன்பு குடும்பத்துக்குள்ள வர ஆரம்பிக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை டெய்லி படியுங்க. குடும்பத்தில் அன்பில்லாத புருஷர்கள், அன்பில்லாத மனைவி, அன்பில்லாத பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அப்ப ஆண்டவர் போகிற இடங்களில் எல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், செழிப்பை உண்டாகிறது. 9வது வசனத்தில் சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நமக்கு மாத்திரமல்ல, ஜீவ பிராணிகள் கூட பிழைக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மாடு மிருக ஜீவன்கள் வைத்திருக்கிறவர்கள், பிராணிகள், கோழி, ஆடு வைத்திருக்கிறவர்கள், உங்கள் மிருக ஜீவன்களை ஆண்டவர் பெருக பண்ணுவார், பிழைக்கும். வாதை வரும்பொழுது இவையெல்லாம் அழிந்து போகாது. ஆமையெல்லாம் இறந்து கடல்ல ஒதுங்குதுன்னு சொல்றாங்க மெட்ராஸ்ல. ஜீவராசிகள் எல்லாம் பிழைக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த ஆறு பாய்ந்து வருகிற இடங்களில் நீங்கள் பிழைப்பீர்கள். நீங்கள் பிழைப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் பிழைப்பார்கள். எங்களை வெறுக்காதீங்க, எங்களை வெறுக்காதீங்க, இயேசுவை வெறுக்காதீங்க. நீங்கள் பிழைப்பீர்கள். அடுத்து சொல்லப்படுகிறது, இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாகும். தேசத்தில் ஆண்டவர் செழிப்பை கட்டளையிடுகிறார். என்ன நல்ல பலாமரம், மாமரத்தை எல்லாம் வெட்டிட்டு ரப்பர் மரத்தை வச்சிருக்கீங்க, பரவாயில்ல, இந்த தேசம் அழியாது. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். ஆண்டவர் மச்சங்கள் உண்டாக பண்ணுவார். வறட்சி இல்லாத ஒரு தேசம். அடுத்து சொல்லப்படுகிறது, இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். சொல்லுங்க, ஹெல்த் தான் வெல்த். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஆரோக்கியத்தை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? கணுக்கால் அளவு போதாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு முழங்கால் அளவு போதாது, அடுத்து இடுப்பு அளவு போதாது,
ஆண்டவர் என்னை நீச்சல் ஆழத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் வீடுகளில் இருந்தாலும் ஆயத்தமாகுங்கள். ஆண்டவர் இப்பொழுது உங்களை நிரப்ப போகிறார். வெளியே போய்விடக் கூடாது. எல்லாரும் இந்த மைதானத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் முழங்காற்படியிட போகிறோம். அடுத்த 5 நிமிடத்தில் ஒரு நதி புறப்பட போகிறது. அந்த நதி உங்களை எல்லாரையும் நனைக்க போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் வேகமாக வேதத்தை எல்லாம் மூடி வைத்துவிட்டு நம்ம எல்லாரும் அந்த நதியில் மூழ்கி எழும்ப போகிறோம். நீங்கள் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் அபிஷேக நதியை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவர்கள் ஒரு சிலர் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறவில்லை என்று சொன்னீர்கள். நீங்க வாஞ்சியோட தாகத்தோட இருந்தா இந்த முன்னாடி இருக்கிற அந்த பாயில வந்து முழங்காற்படி இடுங்கள். ஆமென். தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். வெட்கப்படாமல் அருமையான ஐயாப்பார் அங்கே இருக்கிறவர்கள், ஆமென், ஹல்லேலூயா, நீங்க இருக்கிற இடத்துல அந்த ப்ளூ கலர் தார்பாயில நீங்க வந்து முன்னாடி முழங்காற்படி இடுங்கள். ஆண்டவர் உங்களை வல்லமையினால் நிரப்புவார். ஆமென். ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் அவர் நிர்ணயித்திருக்கிறார். வாலிப பிள்ளைகள், அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறவர்கள், நான் ஆண்டவருக்காக ஒரு நதியாய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஒரு தாகம் இருந்தா போதும், ஒரு வாஞ்சை இருந்தா போதும். ஆண்டவர்கிட்ட தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தான் வரணும். அந்த நதி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நதியில நான் மூழ்கணும், ஆண்டவர் என்னை நிரப்பணும்னு சொல்லுகிறவர்கள், ஆமீன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள், நீங்க முன்னாடி வந்து முழங்காற்படியிட ஆரம்பிங்கள். வீடுகளில் இருந்தாலும் ஆங்காங்கே முழங்காற்படியிட ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இந்த சத்தத்தின் வழியாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்குவார். ஆமென். நம்ம எல்லாரும் விசுவாசிகள் எல்லாரும் ஆவியின் வரங்களினாலும் கனிகளினாலும் ஆண்டவர் சபையை இப்பொழுது அலங்கரிக்க போகிறார். நீங்க எந்த திருச்சபையிலிருந்து வந்திருந்தாலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களுக்காக நாம நேர் முழங்காலில் நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை வல்லமையினால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆமென். ஆண்டவர் நிரப்ப ஆரம்பித்து விட்டார். எல்லாரும் அந்நிய பாஷையை வெட்கப்படாமல் தைரியமாய் பேச ஆரம்பிக்க போகிறீர்கள். எஸ், சின்ன வார்த்தையா இருந்தாலும் பேசுங்கள். முன்னாடி வந்திருக்கிறவர், ஆமென், ஊழியக்காரிகளின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிறைந்து, எல்லாரும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக. எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். முன்னாடி வந்திருக்கிறவர்கள் ஐயாமாரை நிரப்புவானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. இருந்தாலும் வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும். எல்லாரும் அபிஷேகத்திலே ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, எல்லாரும் ஆவியிலே கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி மூழ்கணுமே. எல்லாரும் கைதட்டி பாடுவோம். நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மகிழணுமே, நிரம்பி மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா. நல்ல கைதட்டி பாடு. ஓ, நீங்கள் இருக்கிற இடத்துல ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வியாதிகள் சுகமாகட்டும். ஓ, கடன் பிரச்சனைகள் தீரட்டும். ஓ, மலட்டு கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக, வியாதிகள் நீங்குவதாக. ஆவியானவரே, 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 ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. நிரப்பப்படுவீர்களாக, நிரப்பப்படுவீர்களாக, நிரப்பப்படுவீர்களாக. பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்கள் பகுதியை நிரப்புவீராக, பெண்கள் பகுதியை நிரப்புவீராக.
கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஹalleluya. போதகரே இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஓ தொடர்ந்து எல்லாரும் ஓ ஹalleluya. ஆமென். வாருவீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும். கர்த்தருடைய ஆவியானவர், ஆவியானவரே நிரப்பிக் கொண்டிருக்கிறார். போதகரே புதிய கிருபையினால், புதிய அபிஷேகத்தினால், புதிய வல்லமையினால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். தேவனுடைய சபையை அவர் நிரப்புகிறார். பெருமைகளை மாற்றுகிறவர், குறைவுகளை நீக்குகிறவர். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவோடு அல்ல, ஒரு நீச்சல் அனுபவத்திற்குள்ளாக நடத்துகிற தெய்வம் உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.